கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அநேக நேரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கப்படும் பொழுது தேவன் மௌனமா இருக்கிறாரோ, என் விண்ணப்பத்தை என் தேவன் இன்னும் கவனியாமல் இருக்கிறாரோ, அவர் இன்னும் அவருடைய செவிக்கு இன்னும் எட்டாமல் இருக்கிறதோ என்று அநேக புலம்பல்களை நம்முடைய இருதயத்தில் நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் அவர் என்று கேட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏறெடுக்கப்படும் பொழுது தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில பெருகுகிறதா இருக்கிறது. நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எந்தெந்த விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்துல ஏறெடுத்தீர்களோ எல்லாவற்றையும் தேவன் கேட்டு இருக்கிறார். அதற்கான ஆசீர்வாதத்தையும் அதற்கான சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தந்து தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் வைக்க போகிறார். அதனால் விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க, என் தேவன் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை இன்று கேட்டு இருக்கிறார். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.